Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 25,906 ஓப்பன் ஹை. அதுலேருந்து இம்மிடியட்டாக கீழே வந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மலை கீழே வந்துருந்தாக்கி 25,808 வரைக்கும் வந்துருது ஒரு 10-15 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் டைரெக்டாக மேலே மூவ் ஆரம்பிச்சது. 3000 25,900 940 960 999 26,000 960 26,000 கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு கடைசியில் 26,010 ஹை இன்ட்ராடே ஹை கீழே. அதுக்கப்புறம் வந்தது என்னன்னாக்க 25,960 940 900 25 860 879 கடைசியில் க்ளோஸ் ஆனது. பார்த்தாக்கி ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான். நேற்று 25,875 இன்னைக்கு 779 ஒரு 5 பாயிண்ட் தான் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 4 பாயிண்ட்டு நத்திங் எல்ஸ். இன்னைக்கு வாலெட் பார்த்தா ஓப்பன் ஆனது கீழே ஒரு 100 பாயிண்ட்டு, கீழேருந்து மேலே ஒரு 200 பாயிண்ட்டு, 200 210 பாயிண்ட்டு, அதுலேருந்து கீழே ஒரு 100 பாயிண்ட்டு. ஆக 300 400 500 பாயிண்ட்டு வாலெட் மச் மோர். அது ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரையல். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நாங்கள் எங்கே மேலே போவோம் கீழே போவோம் யாரும் பிடிக்க முடியாது. பார்த்துருக்கேன். நாளைக்கு மெயின் பிக்சர் காலையில் 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிரும். இருந்தாலும் பிஜேபி தான் வரும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு கணிப்பு ப்ரிடிக்ஷனில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகணும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு லெவலில் பார்க்கும்போது இன்றைக்கி 26,010 வந்திருக்கு. 26,227 ஆல் டைம் ஹை. போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்தது. அக்டோபர் இப்போ நவம்பர் வந்தாச்சு. அதுக்கு இடையில 2-3 ட்ரிப்பு 26 100 110 130 வரைக்கும்லாம் போயிருக்கு. அதுக்கு மேலே போக முடியல. இன்னைக்கு 110 வந்திருக்கு. அதாவது 110 104 227 அந்த கோயின்ஸ் இருக்குது. அதனால் ட்ரவுண்ட் ரொம்ப டவுனில் தான் வர மாதிரி தெரியுது. மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி, கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய. பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கிற சொல்கிறதும் சரி, மேற்கொண்டு யூஎஸ் இந்தியா டேரிஃப் ஃபார் மியூச்சுவலி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏப்ரல் 1 இன்ன வரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றும் ஃபைனல் ஆன மாதிரி இல்லை. இது வரும் அது வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வர மாதிரி தெரியல. பார்த்துக்கிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, போன வாரம் லோ 25,318. அதுக்கு முன்னால் 25,448 வரைக்கும் வந்தது. அதனால் டே பை டே வீக் ஆன் வீக்கு லோ கீழே தான் போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் 18ஆம் தேதி 3வது வாரம் நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது வீக்லி. அதுக்கடுத்தால 25ஆம் ஃபைனல் செட்டில்மெண்ட் நவம்பர் சீரிஸ் இருக்குது. எங்கே போகணும் ஏதும் தெரியாது. ஒன்று. கூடிமான வரைக்கும் மேலே போகிறதா இருந்தால் 26,120 க்ளோசிங் வேணும் மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு. போன வாரமும் சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் சொல்லியிருக்கேன். அக்டோபர் சீரிஸ் சொன்னேன், போக மாட்டேங்கு. 134 வரைக்கும் அக்டோபரில் கீழே வந்துட்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் 104.97 104 26,097 வரைக்கும் கீழே வந்துட்டு. இப்போ 26,010 போயிருக்கு. 10க்கு மேலே போகலை. நாளைக்கு ஹை வாலட்டைல் இருக்குது. 26,040 070 வரைக்கும் போகலாம். போனால் ஷார்ட் அடிச்சு உட்காருங்க. இது டெக்னிக்கல் தான், ஃபண்டமெண்டல்லாம் நார்மல் ட்ரேடிங். கேலோ இந்தியா கேலோ கிரிக்கெட் ஆடின மாதிரி கேலோ நிஃப்டி கேலோ வாங்க வீங்க க்ளோஸ் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நாங்கள்லாம் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். கால் ஆப்ஷனாலும் சரி புட் ஆப்ஷனும் சரி, இது ஷார்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். அக்டோபர் லாஸ்ட்டில் 26,200 ஷார்ட் பண்ணோம். போன வாரத்தில் கீழே வந்தது என்னன்னாக்கி 46 ரூபாய்க்கு வந்தது. அதுலேருந்து ரிவர்ஸில் இப்போ இன்றைக்கி 200 ருபீஸ் 180 கிட்ட வந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது 25,500க்கு கீழே போனால் லாங்கில் கால் ஆப்ஷன் வாங்கலாம், புட்டால் ஷார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஹையர் லெவலில் 26க்கு மேலே போச்சுனாக்கி 26,200 26,250 கால் ஷார்ட் பண்ணலாம், புட்டும் வாங்கலாம். சைக்கிள் டைம்ஸில் கிடைக்கும்.
இது ராக்கெட் கிடையாது. கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிச்சாக்கி உங்களுக்கு தெரியும். இன்ட்ராடேல ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் 7 நிமிஷம் இருக்குது. அதில் வந்து லோ ஹை ரெண்டுமே பார்க்கும்போது அதுக்கு உள்ளே தான் போகும். நிஃப்டி இன்னைக்கு என்ன க்ளோஸ் ஆகுதோ அதுதான் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஏற்கனவே 58,577 பிரேக் பண்ணி ஃப்ரெஷ் ஹை இருந்துச்சு. நேற்று படுபயங்கரமான செல்லிங் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 58,615 ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை ஆரம்பிச்சு கடைசியில் க்ளோஸ் ஆனது. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 58,301, ஒரு 107 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். நிஃப்டி ஸ்பாட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 25,879, ஜஸ்ட் ஃப்ளாட்டு தான். அதே நேரத்தில் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது 25,906, 25,906 தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஹை காலையில் 9 மணிக்கு 9:15 ஓப்பன் ஆகும்போது அதில் இருந்தால் கீழே வந்து மேலே வந்து 26,010 வரைக்கும் இந்த நாட்டக்கெலாம் நிறைய நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் நிஃப்டி வந்து ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. லாங் ஹேண்டில் வித் ஸ்மால் பாடி ஹையர் ப்ரெஷரில் இருக்குது, லோயரில் கவரிங்காக இருக்குது, ஆக மிடில் இருக்குது. க்ளோஸ் நேற்று க்ளோஸ் ஆனதை விட ஒரு 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி கன்சல்டேட் பார்க்கும்போது இன்றைக்கி 26,901, ஒரு 30 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி லோ வந்து ஓப்பன் லோ ஸ்பாட்டில் ஓப்பன் லோ ஃப்ளாட்டாக இருந்துச்சு, 906 இருந்துச்சு. இதில் வந்து ஓப்பன் லோ வந்து 25,721, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் 175 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இது லோ காட்டியிருக்கு. இதுக்கு என்னன்னா நாளைக்கும் ஹை வாட்டர் இருக்கும். 25,720 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வாங்குங்க, எங்கேயும் போகாது. கீழே வரும்போது வாங்கலாம், மேலே வரும்போது ஷார்ட் நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட் வாலெட்டில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சத்தப்படாமல் இருக்கும், வாலெட்டில் இருக்காது. இங்கே அங்கே ஒரு 20-30 பாயிண்ட் போய் கன்சல்டேட் ஃபர்தர் ஆகும். ஓவரால் பார்க்கும்போது 26,100க்கு மேலே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகாது. ஆனால் பிந்தாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டிசம்பர் சீரியஸ் ஏன்னா அதில் ப்ரீமியம் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணும்போதுமே டிசம்பர் சீரீஸில் பார்த்து பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வீக் ஆகும்போது க்ளோசிங் வந்து அதுலேயும் உங்களுக்கு பைசா நிறைய கிடைக்கும். நான் கொடுக்குறதுலாம் ஒன்லி டெக்னிக்கல் தான். வி ஆர் நாட் அ ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள், பார்த்து வாங்கிடுங்க. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே டெக்னிக் பார்க்கும்போது ஒரு 4 நாளாக 57,170 கிட்டத்தட்ட அதிலிருந்து இன்றைக்கி 58,615 ஹை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,600 பாயிண்ட்டு மேலே இதாக இருக்குது. எவ்ரிடே ஃப்ரெஷ் ஹை தான் வரும். ஆனால் 58,000க்கு கீழே போனால் மீண்டும் பழைய மாதிரி 57, 58க்குள்ளே இருக்கலாம். 58க்கு கீழே போகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி டெய்லி ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை தான் வரும். அதனால் பார்த்துடுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீக்லி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பெக்ட் தான் இருக்குது. ஒரு ட்ரிப்பு வசமாக 58 ஹை லெவலில் வரும்போது பேங்க் நிஃப்டிக்கு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ஷார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் வந்து வாங்குங்க, கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணால் தான் பைசா பார்க்க முடியும், இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் 300-400 பாயிண்ட் கிடைச்சோட ஸ்கோர் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் பண்ணுங்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாது. பார்த்து பண்ணுங்கள். ஒன்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி வந்து கேஷ் மார்க்கெட்டில் 387 கோடி ரூபாய்க்கு வாங்கி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 3,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஃபாரின் 453 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 8,150 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டியில் மட்டும் 7,661 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. ஹை வால்டில் மேலே ஷார்ட் அடிச்சு கீழே வாங்கி, கீழே ஷார்ட் அடிச்சு மேலே வாங்கி, நேற்று பூரா இன்ட்ராடேயில் ஷார்ட் அடிச்சில் மைனஸ்லேருந்து இன்றைக்கி ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 330 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பின் நிஃப்டி சர்வீசஸ் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மித்தெல்லாம் ஒரு சில்லற கொஞ்சம் தான் இருக்குது.
ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நிஃப்டி வந்து 25,880 க்ளோஸ் ஆகி ப்ளஸ் ஒரு 2-3 பாயிண்ட். இந்தியா பிக்ஸ் வந்து 12.15 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 84,478 ஒரு 12 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.